வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஆமாங்க. கண்டிப்பா ஏஐ கிடையவே கிடையாது. நெறைய பேர் சொல்ட்டாங்க. ஏஐ பண்ணிட்டு இருக்க. இட்ஸ் கெட்டிங் போர். ஏதாவது ஃபன்னா பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு எங்க வீட்டு பசங்களுக்காக ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கேமிங்ல சுவாரஸ்யமா சில விஷயம் ஆட் பண்ணியிருக்கோங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் கேம் தான். ஹில் கிளைம்பிங் கேம்னு நாங்க பிக் பண்ணியிருக்கோம். அந்த கேம்ல என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோட அவுட்புட்ல பாருங்க. பட் இன்னைக்கு நம்ம என்ன டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் வந்து ஒரு கேமிங் வச்சு தாங்க சொல்லப் போறோம். அஃப்கோர்ஸ் நெறைய கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சு விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம வெறும் ஹேண்ட் சிம்பல் வச்சு, ஹேண்ட் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்கனால ஒரு கேம் விளையாட முடியுமா? விளையாட முடியுங்க. ஸோ அதே ஹேண்ட் கெஸ்டர்ஸையும் இந்த ஹெல்த் கிளம்பிங்கையும் கம்பைன் பண்ணி நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஆமாங்க. ஸோ இந்த கேம நீங்க டெவலப் பண்றதுக்கு இட்ஸ் என் எக்ஸிஸ்டிங் கேம் தான். நீங்க டவுன்லோட் பண்ணி GitHubல இருந்து போட்டு வச்சுக்க முடியும். பட் ஆனா இங்க நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த இந்த கோட்ல என்ன லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோன்றத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அண்ட் தென் லைன் ஆஃப் கோட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல app2.pyன்ற ஒரு ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல app2.pyன்றத செட் பண்ணிக்கோங்க. நான் app2 டாட் நேம் வச்சிருக்கேன். நீங்க ஆப்னு வச்சுக்கலாம். இல்ல whatever உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம நீங்க செட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் தென் ஃபாலோட் பை அந்த லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஒரு பேசிக் லைப்ரரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேசிக் லைப்ரரிஸ் என்னென்னன்றது தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் CV2ன்னு இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு மீடியா பைப்லைன் இருக்கு. அண்ட் பை பொட்டிக் யூஐடி இருக்கு. அண்ட் தென் டைம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மொத 4 லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன் தான் உங்களோட வீடியோ கேப்சரிங் ஃப்ரேம்ஸும் அண்ட் தென் உங்களோட மீடியா பைப்லைனும் நாங்க செட் பண்றோம். ஸோ இந்த மீடியா பைப்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் 0.7 நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்க வந்து ஹையரா வேணுமா உங்களோட கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட் ஏத்த மாதிரி நீங்க என்ன பெர்சன்டேஜ் வச்சுக்க முடியுமோ அத்தனை பெர்சன்டேஜ் நீங்க வச்சுக்க முடியும். அண்ட் தென் ட்ராக் பிரஸ் டு ஸ்டார்ட்னு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அங்க ஆக்ஸலரேட்டிங்கும் அண்ட் தென் உங்களோட ஸ்டார்ட்டிங் பொசிஷன்ஸும் லைக் பிரேக்கிங் பொசிஷன்ஸையும் நான் வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது 2 வேரியபிள்ஸும் குளோபலா செட் பண்ணிட்டு நீங்க ஃபால்ஸ் செட் பண்ணா மட்டும் தான் உங்களோட கமாண்டுக்கு ஏத்த மாதிரி அதோட இன்புட்ஸ வந்து அது டைனமிக்கா எடுத்துக்கும். அண்ட் ஃபாலோட் பை வைல் ட்ரூ கண்டிஷன்ஸ் நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த வைல் ட்ரூல சக்சஸ் ஃப்ரேம்ன்றத நான் செட் பண்ணிட்டு என்னோட வீடியோ கேப்சரிங் வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கேப்சரிங் ரீட் பண்றதுக்கு தான் கேப் டாட் ரீட்ன்ற லைன்ல நான் செட் பண்ணியிருக்கோம். இஃப் நாட் சக்சஸ் பிரேக் கம்ப்ளீட்டா அது வெளியே வந்துரும். இதுதான் அந்த லைன் நம்பர் ஆஃப் டில் 17 வரைக்கும் இருக்கிற கோடுங்க. அண்ட் தென் இந்த ஃப்ரேம் வந்து நாங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நாங்க என்ன பண்றோம்னா ஃபிளிப் பண்றோம். ஃபிளிப் பண்ணிட்டு அண்ட் தென் உங்களோட ஃப்ரேம்ஸ் கலருக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ அதையும் நீங்க செட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கெஸ்ஸஸ் பாத்தீங்களா அந்த 4 லைன் நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் கெஸ்ஸஸ் கண்டிப்பா நீங்க வந்து என்ன வைக்கணும்னா நன்னு வைக்கணும். ஏன்னா நன்னு இருந்தா மட்டும்தான் இட் வில் டேக் லைக் கெஸ்ஸஸ் உங்களோட ஈவென்ட் ஆக்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அது ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஸோ இந்த இந்த கோட்ஸ் நிறைய பேருக்கு ஃபெமிலியர். பட் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க சில்ட்ரன் பெர்ஸ்பெக்டிவ்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் மோரோவர் லைக் ரிசல்ட்ல வந்து நீங்க கண்டிஷன் செக் பண்ணீங்கன்னா உங்களோட லேண்ட்மார்க் அதாவது உங்களோட ஹேண்ட் லேண்ட்மார்க் என்ன இருக்குன்றத நீங்க செட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஃபாலோட் பை த ஃபார் லூப்ஸ்ல வந்து அந்த லேண்ட்மார்க் வந்து லூப் ஆயிட்டே வரும். லூப் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் அதாவது அகைன் நீங்க என்ன செக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டிப் ஐடி இந்த டிப் ஐடி மேல ஒரு நான் அரே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? அந்த டிப் ஐடி வந்து பேஸ்ட் ஆன் தட் அரேல தான் வரும். ஸோ 1, 4, 8 இந்த ஈவன் நம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இங்க நீங்க அந்த இண்டிசஸ் பேஸ் பண்ணி இந்த டிப் ஐடி உங்களுக்கு அப் அண்ட் ஆகணுமா? அப் அண்ட் ஆகக்கூடாது. உங்களோட ஃபிங்கர்ஸ் என்ன மாரி இருந்தத ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாக்ட்டா இங்க தான் உங்களோட ஹேண்ட் கேசஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ஆக்ஸிலரேட்டரா, பிரேக்கா அப்படின்ற கண்டிஷன்ஸ் தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஃப் கண்டிஷன்ஸ்லயுமே அந்த டோட்டல் 1லயும் சரி, டோட்டல் 5லயும் சரி நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ஸஸ் வந்து பிரேக்கா இருந்தா இந்த மாதிரி ஃபாலோ லெஃப்ட் ரைட் நடக்கணும். கெஸ்ஸஸ் வந்து ஆக்சிலேட்டரா இருந்தா இந்த மாதிரி வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் நடக்கணும். இப்படின்ற மாதிரி கெஸ்ஸஸோட கீ அப் அண்ட் டவுன்ஸ் வந்து காம்பினேஷன்ஸ்ல அந்த கெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்சிலேட்டரா இல்ல வந்து ஹேண்ட் சிம்பிள் என்னன்றது ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருப்போங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் கோட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னா ஃபைனலி பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல வந்து ஆஹ் அந்த பை ஆட்டோ ஜிஒஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அந்த பிரேக்கிங் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து முடிக்கிறோம். ஸோ இதையும் நீங்க பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் உங்களுக்கு லைக் ஷட் டவுன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் உங்களால கம்ப்ளீட் ஷட் டவுன் பண்ண முடியும். அண்ட் தென் டெஸ்ட்ராய் ஆல் தி விண்டோஸ் அப்படின்னாலும் உங்களால கம்ப்ளீட்டா அந்த கேமோட விண்டோவே க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்களோட ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இந்த ஆப்பை ரன் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கறேன். ஹில் கிளைம்பிங்ன்றது வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் பிளே ஸ்டோர்ல இருந்து இந்த மாதிரி ஹில் கிளைம்பிங்னு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆப் வந்துடும். ஸோ இந்த ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணிட்டு இது நீங்க நார்மலாவே கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கணும் அப் அண்ட் டவுன். பட் இதை நான் ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓரமா வைக்கிறேன். ஏன்னா நான் இப்போதைக்கு கீபோர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை. இந்த கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணாம எப்படி உங்களுக்கு ஹேண்ட் கேசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு கேம் ப்ளே பண்ண போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இதை டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அப்கோர்ஸ் பேசிக் இன் நேட்டிவ் வே ஆஃப் பைத்தான் டாட் ஆப் டாட் டூ ஆப் டூ டாட் பிஒய்ன்றதை நான் இங்க ப்ளே பண்றேங்க.
ஸோ இதை நான் பிளேஸ் பண்ணேன்னா என்னோட கோட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கோட் ரன் ஆகும்போது என்னோட கேமராவுக்கும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ என்னோட கேமரா ஸ்டார்ட் ஆகுது நான் பேரலா உங்களுக்கு இன்னொரு விண்டோல ஓப்பன் பண்றேன். அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேஸ் ரொம்ப மொக்கையா இருக்கு. பரவாயில்ல, அதை விட்டுருங்க. அசிங்கமா இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோல கர்சர் வரணும் கரெக்டா. ஸோ கர்சர் வர்றதுக்கு ஹேண்ட் சிம்பிள் டூன்றது நீங்க கொடுக்கணும். ஹேண்ட் சிம்பிள் டூன் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கர்சர் வந்துச்சு. நான் ட்ராக் பண்ணி அந்த கர்சரை கொண்டு வந்து எங்க வைக்கிறேன்னா ஸ்டார்ட்ன்ற இடத்துல பிளேஸ் பண்றேன். ஸ்டார்ட்ன்ற இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு நீங்க இந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா, அதாவது இப்படி கொடுத்தீங்கன்னா என்டர் பட்டன், நான் என்டர்னு கொடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த சிம்பிள் வந்து ஆக்சிலேட்டர் பிரஸிங். ஸோ ஆக்சிலேட்டர் பிரஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே 1 அப்படின்னு கொடுத்து பிரேக் போடுறேன். இஃப் ஹை ஸ்பீட்ல போகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி பிரேக் போட்டு மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட கேமை சூப்பர்பா விளையாடலாம். பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்து கொடுத்து நான் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் மறக்காம இது நீங்க வீட்ல டவுன்லோட் பண்ணியோ, இதோட GitHub லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்க வீட்ல டவுன்லோட் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்க சில்ட்ரன்ஸ்க்கும் கொடுத்து ப்ளே பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் யூ சோ மச்.